உலகில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் உயர்ந்த வரம் எது? நோயற்ற வாழ்வு மட்டுமே. அன்புக்குரியவர்களே, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. 2000 ஆண்டில் பாரிஸில் வேர்ல்டு சம்மிட் அகெயின்ஸ்ட் கேன்சர் ஃபார் த நியூ மில்லேனியம் என்கிற மாநாட்டின் போது இந்த நாளினுடைய முக்கியத்துவம் உருவானது என்று சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, யூனியன் ஃபார் இன்டர்நேஷ்னல் கேன்சர் கண்ட்ரோல் என்கிற ஒரு அமைப்பும் உருவாக்கப்பட்டது இந்த நாளில் என்று. இது புற்றுநோய் தடுக்கிறது, புற்றுநோய் சிகிச்சை கொடுப்பது, புற்றுநோயை குறித்த விழிப்புணர்வு கொடுப்பதெல்லாம் இந்த நாளினுடைய முக்கியமாக கொண்டாடப்படுகிற செய்தியாக இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை, இதை உலக சுகாதார மையம் இருக்கிறது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இதுவே இந்த நாளை குறித்து அனுசரிக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு கூட இதை வலியுறுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய முக்கிய நோக்கம், எதற்காக இந்த நாள் இப்படி தொடங்கப்பட்டது என்பதற்கு புற்றுநோயை குறித்து நாம் சரியான விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, அதை ஆரம்ப காலத்தில் எப்படி கண்டுபிடிப்பது, அதை கண்டுபிடித்த பிற்பாடு எப்படி சரியான சிகிச்சை கொடுப்பது என்பதெல்லாம் மிக முக்கியமானது. அடுத்தது, புற்றுநோய் கொண்டவர்களை நாம் இரண்டாம் பட்சமாக பார்த்து அவர்களை நடத்தக்கூடாது. அதோடு மட்டுமல்ல, அதன் புற்றுநோயை பற்றிய தவறான நம்பிக்கைகளும் நம்மிடத்தில் இருந்தால் அதை நீக்க வேண்டும். அடுத்தது, எல்லாத்துக்கும் மேலே என்ன தெரியுமா? ஆரோக்கியமான சுகமான சிகிச்சை எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் புற்றுநோய் கண்டுவிட்டதென்றால் அதை எப்படியாவது சிகிச்சை மூலம் சிகிச்சை செய்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கணும். எப்படி நாம் ஆரோக்கியமாக வாழ்வது? கண்டதையும் திங்க வேண்டியது, எல்லா வியாதியும் மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க வேண்டியது, அந்த வியாதியெல்லாம் வச்சுக்கிட்டே வாழ வேண்டியது. அதனால் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நமக்கு தெரிந்தும் வாழாமல் இருக்கிறோம் பாருங்கள். இந்த நாளில் ஒரு முடிவெடுங்கள், ஆரோக்கியமாக வாழ கற்றுக்கொள்வோம்.